எடுத்துக்கிறியா அப்படின்ற என்னடா டிவில இருக்கற அப்படின்ற உட்காருமா டிவி எடுத்து பாப்பன்ற நீங்க இருமா ஒரு 5 நிமிஷம் உட்காருமா சொல்றது கேளுமா உட்காருமா உட்காருமா என்னடா பண்ற அமைதியா இருமா எங்க எடுத்து போறீங்க உட்காரும் அட எங்க எடுத்து டிவிய உட்காருமா டிவி எடுத்து போற மா உட்காருமா வருவாங்க டிவி எல்லாம் எடுத்து கால் பண்ற டிவி இல்ல வீட்ல எல்லா பொருளையும் எடுக்கணும் அதான் வீடியோ வைக்க போறீங்க ஆமா நீ சம்பாதிச்சு வந்துச்சுக்க இல்ல நீங்க சம்பாதிச்சு வச்சீங்க ஒரு சைனை மட்டும் போடுமா இங்க டான்ஸ் சைன் போட சைன் போட வந்தா டிஸ்டர்ப் பண்ணாதமா ஐயோ வீடு விற்க நேரத்துல இது அவசரமா பண்ணிட்டு கொண்டு வா அடிக்கோன சொல்றேன் என்ன என்ன பாக்கல இப்ப முக்கோடு இருக்கடா இல்ல நான் எங்க அம்மா சும்மா தான் இருக்காங்க எங்க அம்மா பெருக்க விட்டுறேன் இன்னைக்கு கமிஷன் காசு மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிருங்க சரி நான் அப்புறம் கூப்பிடுறேன் இங்க கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு நான் கூப்பிடுறேன் அதுல பில்டிங் ரெடியாயிருக்கு நீங்க இருக்க 16 ஏக்கர் காட்டு வித்தா ஆளுக்கு 6 அப்படியே கலத்துணியை அந்த மாதிரி ஆளுக்கு ஒரு வாங்கி நம்மளோட ஸ்கூலோட சிறப்பு அம்சங்களை பற்றி டிவில டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் சார் எங்க ஒவ்வொருத்தரையும் கட்ட பண்ணி நீங்க மைக்ல பேசுறாங்க அத்தனை பேர் எதிர் வீட்டுல கொண்டு வந்திருக்கு நீங்க 2 பேரும் வந்து கலாட்டா பண்ணி பிரச்சனை ஆச்சுன்னா நல்லா இருக்காது ஏண்டா உங்க வீட்டு எதிர் வீட்டு போட்டு பக்கத்துல என்னடா பண்ற இருமா முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்கல சும்மா இருமா கொஞ்ச நேரம் அதையும் தாண்டி புரியல என் நம்பர் சூப்பர் இது முன்னாடியே சொல்ல வேண்டியது ஹலோ எங்கடா இருக்கீங்க ஆமாம் ஆமாம் அதெல்லாம் முடிஞ்சிச்சு அதெல்லாம் ப்ராப்ளம் பேப்பர்லாம் கரெக்டாக இருக்கு ஒன்றும் இல்லை இப்போ திங்ஸை மட்டும் எடுத்து எல்லாத்தையும் வெளில வச்சுட்டா போதும் அவ்வளோதான்டா சைன் தானே இதோ வாங்கிடுறேன் ஒரு 5 நிமிஷம் இதோ வாங்கி வச்சிடுறேன் ஓகேடா ஓகே சீக்கிரம் வாங்க வேலையை முடிச்சிடுவோம் ஓகே 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 காதலுக்கு இதெல்லாம் தேவைன்னா நீங்க சொன்ன அனைத்தும் எனக்கு இருக்கு இந்த பவர் போட்டிக்கு தயாரா என்னடா few minutes later இந்த பவரை பார்க்கவே பிடிக்கல இப்படியே பேசிக்கிட்டா ஒரு பையன் தான் பிடிக்கும் என்ன கேட்க அப்புறம் கூட என்ன தூள் மைசூர் வாங்குவாங்க 5 ரூபா அந்த குப்பையில போட சொல்லுடா என்னடா பண்ணிட்டு இருக்க வாடா ஓரமா இருமா ஒண்ணு சாதாரண ஏதோ வந்த அது பார்த்து போறே யார் ஏய் வாடா ஏய் எவ்வளோ நேரம்டா சத்ரா இந்த மாதிரி இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறேங்க டஸ்ட்டாக இருந்துச்சுன்னா தொடச்சி எடுத்துட்டு போய் வச்சிரு கேலண்டரு இது எல்லாத்தையுமே எடுத்துரு கொஞ்ச நேரம் அமைதியாக இருமா உட்காருமா தள்ளட்ட முடியா நீர் வரேன் அவ்வளோதான்
எங்க அம்மா மேல கட்டி பாத்துங்க. நான் அந்த மாதிரி காய்ச்சல் போறீங்க. இந்த விஷயம் பத்தம்டா கண்ணாடி பொருள்லாம் இருக்கு இல்ல நான் 500 ரூபா எடுத்துக்கிறியா அப்படின்ற என்னடா டிவில இருக்கிற அப்படின்ற உட்காருமா டிவி எதுக்கு பாப்பன்ற நீங்க இருமா ஒரு 5 நிமிஷம் உட்காருமா சொல்றது கேளுமா உட்காருமா என்னடா பண்ற அமைதியா இருமா அதான் பாத்துரா பத்திரம் புது டிவி ஓகே டன் பாத்துரா பொறுமையாடா எங்க எடுத்து போறீங்க உட்காரும் அட எங்க மா எடுத்து டிவிய உட்காருமா டிவி எங்க எடுத்து போற மா உட்காருமா வருவாங்க வருவாங்கம்மா இருமா எதுக்கு டிவி எல்லாத்தையும் எடுத்து காலி பண்ற டிவி இல்ல வீட்டுல இருக்க எல்லா பொருளையும் எடுக்கணும் எதுக்கு அதான் வீடு விற்க போறீங்க எதுக்கு போறியா ஆமா என்ன நீ சமாளிச்சு வந்துச்சுக்க இல்ல நீங்க சம்பாதிச்சு வச்சீங்க சூர்யா மா இருமா சும்மா விளையாட்டு ஒரு அளவுல வேண்டாம் ஒரே ஆட்ட ஆடிட்டு இருக்க விளையாடிட்டு இருக்கேனா இன்னும் கொஞ்ச நேரத்தில் புரோக்கர் வந்துடும் வெயிட் பண்ணுங்க அதுக்கு தான் கணக்கு போட்டு வச்சுட்டு இருக்கேன் பில்லு பீரோ ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு டிவி தூக்கியாச்சு உள்ள ஃப்ரிட்ஜு அதெல்லாம் தூக்கணும் எல்லாத்தையும் இப்போ க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் அது லைனாக ஒன்றா எடுத்து அனுப்பிச்சிட வேண்டியதான் எதுக்கு வீடு வைக்கணும்ல எதுக்கு இப்ப விட்ட என்ன நான் உங்களுக்கு ஷேர் தரமா இந்த இந்த சேர் இல்லைம்மா ஷேர் வேணா வெளுத்து வெளுத்து மூஞ்சி மாதிரி உடைச்சறேன் நானு ஷேர் வேணாமா சரி ஓகே நான் நான் பாக்கெட்ல சிம்ம தூக்கிட்டு வந்து வைக்கிறீங்க அவ்வளோ எத்தனை போய் நேரம் போட்டுருப்பானுங்க இங்க போடுறாங்க அவங்க கடப்பு சடைக்கும் உனக்கு கடப்பு சடைக்கும் பூஜெல்லாம் ஃப்ரைடே போட்டுக்கலாம் டிவி எல்லாம் எடுத்து சொல்லி எங்க எடுத்து போறீங்க வீடை விற்க போறோமா அதனால இங்க இருக்க பொருள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வேற வீட்டுக்கு எடுத்துருக்கேன் யார் விக்கிறீங்க உங்க வீட்டை நான் விற்கிறேன் என் வீட்டை நீ எதுக்கு விக்கிற நீங்க மா சும்மா அடிச்சிட்டு இருக்காதீங்கம்மா இந்த வீட்டு என்ன பண்ண போறீங்க எப்படி இந்த வீட்டை என் பேர்ல தானே எழுதி வைக்கணும் ஏன் இப்ப எழுதி வைக்க மாட்டீங்களா நான் இந்த வீடை விற்க தான் போறேன் நீங்க என்ன பண்ணணும் பண்ணி ஒரு ஹெல்ப்மா ஒரு சின்ன ஹெல்ப் என்ன ஹெல்ப் டிவி எடுத்துட்டு போயிட்டு ரிமோட்டை மறந்துட்டு போயிட்டாங்க குத்துட்டு வந்துருமா நான் கேட்கல குத்துட்டு வர சொன்னேன் அது கூட எடுத்துட்டோம்மா க்ளீன் பண்ணிடுவோம் டஸ்டா இருக்கு பாருங்க புது வீடு மாதிரி கொடுக்கணும்மா அப்பதான் நல்லா இருக்கும் நீ இப்ப சம்பாதிச்சிடும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வீடு வித்து இது இனிமே என் வீடுமா இது ஓடுடா ஆமா இல்ல உன் பேர் பட்டா போட்டு வந்துக்க உன் பேர் பட்டா போட்டு வாங்கிருக்கியா யாரு உன் பேர் பத்தல இருக்கா இதோ இப்போ வாங்கிடுவேனே இதோ ஒரு சைனா மட்டும் போடுங்க இப்போ எப்படி பத்தல என் பேர்ல மாறுது மட்டும் பாருங்க ஒரு சைனா மட்டும் போடுமா இங்க யார் சைன் போட சைன் போட வந்தா கேக்குறேன் யார் சைன் போட சொல்ற டிவி இது வச்சிட்டு போயிடா இந்த வார்த்தை எடுத்துட்டு வெள்ளக்க வாயில கட்ட தோதுறே ஒரு சைனா போடுமா முடிஞ்சிருமா வேலை வெள்ளை பேப்பர்ல சைன் போட்டீங்கன்னா அதை எடுத்து நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு இல்லையாமா சைன் கேட்கறேன் போட மாட்டீங்க உங்க பேர்ல தானே இருக்கு வீடு அப்ப நீங்க தான் சைன் பண்ணணும் ஆமா அப்பதான் நான் விற்க முடியும் என்ன நீ சம்பாதிச்சு கிழிச்சிட்ட உனக்கு வீட்டை அதுல எழுதி வைக்க சொல்றேன் வீட்டை எழுதி வைக்க சொல்றேன் புள்ளை பெத்ததுக்கு எழுதி வைக்கிறது சரி சம்பாதிக்க முடியல தான் விற்கிறேன் சம்பாதிக்க முடியலடா போய் போய் தொடச்சிட்டோமா ஈரமா இருக்கு போது எதுக்கு ஈரமா இருக்கு தண்ணி தொளிச்சு விட்டு நீங்க நான் பேட்டுக்கு வீட்டை விற்கிறேன் நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்க ஃபேனை போடுமா வேர்க்கு மா அவங்களும் உங்களை மாதிரி வெட்டியாவ இருக்காங்க இன்னும் எல்லா பொருளையும் எடுத்துட்டு போனா வேலை பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு சும்மா என்ன பார்த்தா பைத்தியக்காரன் பைத்தியத்தை பத்து வச்சிருக்கேன் நானு பரதேசி இரும மாதிரி பரதேசி தான் மிச்சம் அறிவிக்கட்ட முண்டா மா
டிஸ்டர்ப் பண்ணாதம்மா. ஐயோ வீடு விற்கிற நேரத்துல இப்படி அவசரமா பண்ணிட்டு சொல்றேன் அவசரமா வீடு விற்கிறது அட்வான்ஸ்லாம் வாங்கியாச்சுமா. நான் ஏன் பிச்சை எடுத்து கொடுத்தேன்? வீடை வித்து கொடுத்துருவேன். என் வீடுமா இது? சரி வேணா நம்ம சட்ட ரீதியாக சந்திப்போம். நீங்க வேணா கேஸ் கொடுங்க போலீஸ் கிட்ட போய். ஆமா பெத்து வளர்த்து ஆளாக்குனது இவ்வளவு தூரத்துக்கு நம்ம படிக்க வச்சு ஆளாக்குனதுக்கு கேஸ் கொடுக்க சொல்றேன். நானும் கேஸ் கொடுப்பேன். இவ்வளவு அடி அடிக்கிறீங்களா? கேஸ் கொடுப்பியா? ஆமா. நீ எனக்கு புள்ளியே இல்லைன்னு விஷத்தை கொடுத்து உன்னை சாவடிச்சுவேன் நான். சரி எழுதி கொடுத்துட்டு சாவச்சிருங்களேன். ஆமா விஷத்தை கொடுத்து உன்னை சாவவே அடிச்சுவேன்றேன். அதுக்கு அப்புறம் வந்து எப்படி எழுதி வச்சு இதை வச்சு என்ன செய்ய போறேன்? செத்த பண்ணி என்னடா செய்வேன்? வீடு வித்து காசு வாங்கிட்டு நான் ஓடி போயிடுவேன். நான் விஷம் குடிக்க மாட்டேன். ஏமாத்திருவேனே. நைட்டோட விஷம் வச்சிடறேன் நான். இப்படி புள்ளியே எனக்கு தேவையில்லை. நான் நைட்டுக்குள்ள வித்துடணும். கத்தாதுமா. உங்களை யாருமா கத்த சொன்னா? முடியாதுமா. நான் முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு வீட்டை வித்தே sin θ plus cot θ equal to secant θ. நான் பேசிட்டு பார்த்தா என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? பைத்தியம் மாதிரி. நான் பைத்தியமா? அம்மா இருமா. பைத்தியமா? கணக்கு போட்டுட்டு இருக்கமா. டிஸ்டர்ப் பண்ணாதம்மா. வீடு விற்கிறதுமா. சூர்யா நீ என்ன ரொம்ப கொலகாரி ஆக்கிட்டு இருக்க. மா சீக்கிரம். என்ன நான் பேசிட்டு சேர் போட்டு உட்கார்ந்து என்ன விஷயம்? நான் வேண்டிய தானே 7 AM டிவி பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தானா இல்லையா? இப்போ என்னத்துக்கு உன் ஃப்ரெண்டுகளை வர வச்சா டிவிகளை தூக்குற எல்லாத்தையும் வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் தூக்கி கொண்டு போய் கொடுக்குற? எதுக்கு எல்லா பொருளையும் எடுத்துட்டு போற? அறிவு உனக்கு அறிவு கட்ட முண்டம். என்ன என்ன பாக்கல என்ன முத்தோடு இருக்கேனா? என் கண்ணு நான் பாக்குறேன். உங்களுக்கு என்ன? என்ன பாக்குற? அட கொஞ்சம் கிழிச்சு. நான் இதை பிடிச்சி கிளிங்க. ஓ மூஞ்சி பஸ் கிழிக்கணும்ன்றேன். அது ஆல்ரெடி அப்படிதான் இருக்கு. அப்படியே இருக்கு. இந்த மூஞ்சி குறக்க வச்சுக்கிட்டே இந்தாடா அடிக்கிட்ட. நீ கொஞ்சம் நல்ல அழகா இருக்கேன்னு வச்சுக்கோ. புடிக்க 16 பேர் வேணும். 16 பேர். ஏன் 17 பேர் வேணாமா? அதே டிவி உள்ள வைக்க சொன்னேனே. இப்ப அப்பா வந்துறாங்க. டிவி எடுத்து வைக்க சொல்ற பொருளெல்லாம் வீட்ல. ஏன் அப்பா நான் டிவியை பார்க்க போறாரு? வீட்ல இருக்கிற பொருள் இப்ப வெளியில எடுத்து போற பொருளெல்லாம் உன் ஃப்ரெண்ட் கொண்டு வைக்க சொல்லு. அந்த டிவி இருந்து என்னமா யூஸ்? டெய்லி காலைல பாட்டு கேட்பீங்க. விட்டா வேற என்ன பாக்குறீங்க? அதுல சும்மா தானே இருக்கு. எது இருக்கோ இல்ல வீட்ல இருக்கிற பொருள் நீ எதுக்கு எடுத்து விட போறேன்னு நான் வெளியே. பின்ன வீடு என்ன வீடு வைக்கிறீங்க நீங்க? யார் சம்பாதிச்சது யார் விக்கிறது? என்ன சம்பாதிச்சு ஆனா அப்ப காப்பாத்தியா? இதை வித்து நான் சம்பாதிக்கிறேன் பாருங்க. இதை வித்து நான் இல்ல நீ சுயமா சம்பாதிச்சு வாங்கு. ஆத்தாப்ப சம்பாதிச்சத விக்கிற நல்ல பிள்ளைங்க அறிவு கட்ட முடியல. பரதேசி பிள்ளை உயிரை எடுத்து எதையாவது ஒன்று சேட்டை பண்ணி உயிரை எடுத்து தொலைங்க. இன்னும் வீடு பார்க்கலாம் ஆள் வருவாங்க. அதுக்குள்ள போன் பண்ணி எடுத்துட்டு வர சொல்லுனே. ஓயாம சொல்ல வைக்காதே. போன் பண்ண வைக்கிறது. போன் பண்ணி டிவி எல்லாத்தையும் பொருளெல்லாம் எடுத்து வர சொல்லு. இன்னும் ஆட்டம் அளவுக்கு மீறி போய்கிட்டு இருக்கல. செல்ஃபி எடுக்க செல்ஃபி எடுக்கலாமா? ஃபேஸ் லாக்குமா அது? ஹலோ நான் கேட்குதாண்ணா? ஹால்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. டிவிலாம் எடுத்தாச்சு. ஃபுல் க்ளீனாக இருக்குது. லைட்டாக டஸ்ட்டு மட்டும் அது மட்டும் நீங்கள் தொடச்சிக்கோங்க. இல்லைண்ணா எங்கள் அம்மா சும்மா தான் இருக்காங்க. எங்கள் அம்மாவை பெருக்க விட்டுறேன் இன்றைக்கி. ஓகேண்ணா. வந்து ஈவினிங் வந்து வீடியோ பார்க்க தெரியுங்களா? ஓகேண்ணா. நம்ம பசங்க வருவாங்க 2 பேர். கமிஷன் காசு மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிருங்க. சரி நான் அப்புறம் கூப்பிட்றேன். கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. நான் கூப்பிட்றேன். ஃபோனை போட்டால் உடஞ்சிருமா? ஃபோனை போட்டால் உடஞ்சிருமா? கழுத்தை வச்சு கொண்டு நினைக்கோனே புள்ளியா கொண்டுவே அடி தீமை பிரச்சனைங்க. என்ன சொல்லி போய் கேட்கிறதா? அது என் வாயில வேற சொல்லணுமாமா? ஓயா சொல்ற பைத்தியம். அம்மா சாமரி பிச்சனாச்சுக்கு மண்ட கிதிரிரும். அடிச்சு பாத்தா? நான் அடிச்சு பாக்குறேன். ஏன் அடிச்சு பாக்குறியா? என்னடா? என்னண்ணே? உங்களுக்கு என்னம்மா? ஏன் என்ன சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு வேலை நிம்மதியா பார்க்க விட மாட்டீங்க. நெஞ்சு விட்டு வந்துரும். உயிருக்கு எடுக்கிறது எவனா வந்து பிறந்துருக்கு. ஐயோ சட்டெல்லாம் கசங்கி போச்சு. டிவி தூக்கி வந்து வைக்க சொல்றா பொருள்ல
சரி அப்போ 100 ரூபாய் கொடுங்க. எதுக்கு 100 ரூபாய் கொடுக்க சொல்ற? ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போகிறேன். நீ உன் ஃப்ரெண்டுங்களோட வெளில போறதுக்கு இங்க இருந்து வீட்டுல இருக்க டிவி பொருள் எல்லாம் தூக்கிட்டு போப்பியா? எடுத்துட்டு வந்து வைக்க சொல்கிறேம்மா. எதுக்கு தூக்கிட்டு போக சொன்ன இப்போ? சும்மா போர் அடிச்சுது. இது உனக்கு போர் அடிக்குது. உனக்கு பொழுது போறதுக்கு உனக்கு போர் அடிக்கிறதுக்கு நானா கிடைச்சேன்? வெளிய உன் ஃப்ரெண்டுக்கு தட்ட அவன் கூட நீ ஆறடா. பாட்டு போடுங்க, ஆடுறேன். பாட்டு போடுங்க. ஆடுறேன். மூஞ்சி மோரை ஒட்டச்சு நூறிக்கிறேன். யாரும் சரி 100 ரூபாய் கொடுமா. இம்சை எப்போ வேணாலும் உயிர் எடுக்குது. டிவி வேணுமா வேணாமா? பொருள் எடுத்து வைக்க சொல்றேன்ப்பா. காசு ஏன்னா 100 ரூபாய்க்கு என்ன இப்படி பிளாக்மெயில் பண்ணுவேடா? அவனுக்கு 2 பேர் கொடுக்கணும்லம்மா காசு. அதுக்கு வேலைலாம் பார்த்துருக்கேன். அதுக்கு வீட்டுல இருந்து பொருளை தூக்கி போக சொல்வியா? வீட்டுல இருக்கிற பொருளை தூக்கி போக சொல்வியா? இன்னைக்கே வீடு விற்கிறதா தான் இருந்தேன். உங்க பாவமான மூஞ்சிக்காக தான் விற்கிறேன். யார்கிட்ட யார் விற்கிறது? என் வீட்டை நான் விற்கிறேன். போவிடா. ஆமா. எங்க சம்பாதிச்சு யார்கிட்ட கையெழுத்து போட்டு யார்கிட்ட பத்திரம் வாங்கினேன்? இன்னும் உங்ககிட்ட வாங்கல. எங்க நோட்டு? நான் எங்க வாங்கினேன்? யார் வாங்குது? நீங்க வாங்கியிருக்கீங்க. தெரியுதுல யார் வாங்குதுன்னு. தெரியுது. நீ விற்கிறேன்ற அறிவில உனக்கு. டக்குன்னு கொடுமா. கொடுத்தீங்கன்னா நான் 100 ரூபாய் கொடுத்துட்டு டிவியில் வந்து இதில் வந்து வச்சிருவேன் திரும்பி பழைய மாதிரி. 100 ரூபாய்க்கு நீ என்ன இவ்வளவு பிளாக்மெயில் பண்ணுங்க? இல்லைம்மா பிளாக்மெயில் இல்லை, அதான் டேரெக்டாகவே கலாய்க்கிறேனே. என்ன கலாய்க்கிறேன்? என்ன கலாய்க்கிறேன்? எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என்ன டென்ஷன் படுத்தாதே, என் உயிரை எடுக்காதுன்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? அறிவில உனக்கு இருக்குமா? இருக்கா உனக்கு? உனக்கு அறிவு இருக்கு. உங்களை விட அதிகமாகவே இருக்குமா? உனக்கு இருக்கு அறிவு. கூமுட்டை தெண்ட தண்ட தண்டா தண்டத்தை பெற்று வச்சிருக்கிறேன் நான். தேங்க்யூ. பல்ல கடந்த பக்கமெல்லாம் அறிவில இருக்கு. எருமா மாடு மாதிரி வளர்ந்துருக்கேன் மிச்சம். நாய் அதுக்கு ஜென்மமே கேட்கறேன். எந்த நாக்கெல்லாம் பெத்த நாக்கறேன். மூஞ்சி முகாய் மாதிரி இருக்கு. ஐயா பொருள் எடுத்து வைக்க சொல்லிப்பா. கேட்கறேன். தெண்டத்தை 5 minutes later. போய் பார்த்தா 100 ரூபாய்க்காக அவன் எதுக்கு டிவி போனீங்க நீங்க சேர்ந்து அவங்களுக்கு சேர்ந்து இல்லைடா எதுக்கு டிவி தூக்கி போனேன்? நான் உனக்கு பிடிச்சி இழுத்துக்கிட்டு தானே இருந்தேன். இன்னொன்று தானேங்களா பிடிச்சி இழுத்துக்கிட்டு தானே இருந்தேன். வீட்டுக்கு போயிட்டாங்க. எதுக்கு டிவி தூக்கி போனேன்? வெளில இருக்காம்மா. வெளில இருக்கான் வருமா? அடே தெரிஞ்சிட்டு இருக்கான் பாருங்க. இங்கே பாருங்க அங்கே வெளில போய் பாருமா. பரவாயில்லையா? எங்கள் அம்மா ப்ராங்க் பண்ணி முடிச்சாச்சு. எங்கள் அம்மா கொலகனில் இருக்காங்க. இந்த வீடியோ இதோடு முடிச்சுப்போம். இல்லைனா நான் மரணப்படுக்கை தான். ஓகே, இதே ஃபன் என்டர்டைன்மெண்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.